இன்க்ரூசஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்க்ரூசஸில் வந்து நம்ம பேமெண்ட் நமக்கு வந்துக்கூடிய கமிஷனை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நம்ம டாலர்ஸ் வந்து ஏர்னிங் வந்திருக்கோம், அது எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். நீங்கள் வந்து incrusus.com ஓப்பன் பண்ணிடுங்க. .com ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணணும். ஸோ என்னுடைய லாகினை கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்கணும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேக் ஆஃபீஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். பேக் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து 2 வேலண்ட் வந்திருக்கும். அதாவது க்ரூஸ் டாலர்ஸ் அப்படின்னு ஒரு வேலட்டும், பேமெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வேலட் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், வேலட் அப்படின்னு இருக்குது. இந்த வேலட்டில் வந்து எனக்கு இந்த அக்டோபர் மாதம் இன்கம் $890 வந்திருக்கு. இது நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னா, இங்கே வந்து ஜஸ்ட்டு சைடில் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட்டில் வந்து வாலெட், இந்த வாலெட்டை கிளிக் பண்ணணும். வாலெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்கள் வாலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு இங்கே தெரியும். அதே மாதிரி இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட 4 பேமெண்ட் கேட்வேஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. பயோனியர், ஹைப்பர் வேலட், பே குயிக்கர், பே அவுட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹைப்பர் வேலட். இதுதான். இதில் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்க, உங்கள்கிட்ட வேலெட்டில் $890 இருக்குது, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ ஜஸ்ட்டு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஹைப்பர் வேலட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஓகே ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, யுவர் பேமெண்ட் விட்ரால் ஹேஸ் பீன் இண்டிகேட்டட். ஓகே, இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஹைப்பர் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஹைப்பர் வேலெட் லாகின் பண்ணி, ஹைப்பர் வேலெட்டுங்கிறது ஒரு பேமெண்ட் கேட்வே, அது இன்க்ரூசஸ் கூட டைப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹைப்பர் வேலெட் லாகின் பண்ணி அங்கேருந்து நம்ம பேங்க்குக்கு விட்ரால் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து $890, அதாவது $890 வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இங்கே வந்து ஹைப்பர் வேலெட் incrusus.hyperwallet.com இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கேயும் வந்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே இது வந்து ஹைப்பர் வேலட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்குங்க. அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி கொஷின் என்ன, உங்களுடைய இல்லை நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன், உங்களுக்கு மொபைலுக்கு SMS வந்ததுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இப்படி கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் செக்யூரிட்டி கொஷின் நான் வந்து கொடுத்து உள்ளே போயிடுறேன். ஸோ இது கொடுத்து ஜஸ்ட்டு கண்டினியூ. நீங்கள் ஏற்கனவே செக்யூரிட்டி கொஷனில் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கான செக்யூரிட்டி கொஷனுக்கான ஆன்சர்லாம் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் வந்து $890 நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அந்த $890 இங்கே பார்த்தீங்கன்னா US டாலர்ஸாக இங்கே வந்துருச்சு எனக்கு. அப்போ இங்கேருந்து இப்போ இதுதான் வந்து இந்த இன்க்ரூசஸில் முன்ன பார்த்தது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது நம்ம பேக் ஆஃபீஸ். இது incrusus.comல நம்மளுக்கு பேமெண்ட் வந்து சேர்ந்தது வந்து இன்க்ரூசஸுடைய ஹைப்பர் வேலெட், அது வந்து ஒன் ஆஃப் த பேமெண்ட் கேட்வே. இதுலேருந்து தான் நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்டுன்னு இருக்கும். இங்கே வந்து அவைலபிள் ஃபண்டு. ஓகே, அவைலபிள் ஃபண்டு வந்து $890 இருக்குது. ஓகே, இப்போ இதுலேருந்து $890 நம்ம வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இங்கே டூல்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டூல் வந்து incrusus அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் காட்டி வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஜஸ்ட் பர்சனல் நோட், ஸோ எதுக்காக இந்த பேமெண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கான ஒரு பர்சனல் நோட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜஸ்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த $890 வந்து எவ்வளோ அமௌண்ட்டு இதில் காட்டும் பாருங்கள். இன்றைக்கி டாலர் ரேட் வந்து $71.86, அதாவது $71.86 ஒரு டாலர் ரேட்டு. அது வந்து எனக்கு இந்த $890 வந்து $63,960 இவ்வளோ வந்திருக்கு. இதில் வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஒரு $270, $270 நம்ம ஃபீஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த $270 எடுத்தது போக நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு தெரியும். அப்போ மொத்தம் நம்மளுக்கு பேமெண்ட் வரக்கூடியது $63,690. ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனில் காட்டுவாங்க. அதாவது
இங்கே கொடுத்துருவோம் இல்லையா, யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி submitted the transfer request. ஸோ ரெஃபர் a receipt below for further details. ஓகே, ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் 4 to 6 பிஸ்னஸ் டேஸில் வந்து இந்த 63,690 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து $890 $890 இந்தியன் ருப்பி வேல்யூ இதில் எடுத்துக்கிச்சு. அந்த ஃபீஸும் வந்து இதில் காட்டிடுச்சு. அந்த ரிசிப்ட் ஐடி நமக்கு வந்து இந்த பேமெண்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கான இந்த ரிசிப்ட் ஐடி வந்துருச்சு. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர வரைக்கும் இந்த ரிசிப்ட் ஐடியை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போது அந்த ப்ராசஸிங் டைம் வந்து 4 to 6 பிஸ்னஸ் டேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி அக்டோபர் 12th வந்து நம்ம விட்ரால் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி 12th நம்ம கொடுத்துருக்கோம், அக்டோபர் 12th. ஸோ அக்டோபர் 13th வருதா, ஏன்னா இதில் கொடுத்துருப்பாங்க 4 to 6 பிஸ்னஸ் டேஸ்னு. ஆனால் மேக்ஸிமம் நம்மளுக்கு அதிகபட்சம் 2 நாட்களுக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த அமௌண்ட்டு 63,690 rupees வந்து $890 உடைய டாலர் கன்வர்ஷன் ரேட்டு. ஸோ இந்த பேமெண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரூசஸ் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம வந்து இன்க்ரூசஸில் நம்ம ஏர்ன் பண்ண டாலர் வந்து எப்படி பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வகையில் அக்டோபர் 12th நம்ம வந்து பேங்க்கில் விட்ரால் பண்ணோம். நம்ம இன்க்ரூசஸ் உடைய பேக் ஆஃபீஸில் இருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். $890 கிட்டத்தட்ட ஒரு 64,690 rupees வந்து அது கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்திருந்தது. அது வந்து நமக்கு நேற்று அக்டோபர் 12th அன்னைக்கு நம்ம விட்ரால் பண்ணோம். ஸோ இன்னைக்கு அக்டோபர் 13th அன்னைக்கு நமக்கு விட்ரால் வந்துருச்சு. அதனோட விட்ரால் ப்ரூஃப் வந்து என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஜஸ்ட்டு என்னுடைய ஐடி நான் லாகின் பண்ணுறேன் பேங்க் நெட் பேங்கிங்கில். ஸோ இந்த பேமெண்ட்டு நான் ஏர்ன் பண்ணது வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 நாளுடைய இன்கம். அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும்குள்ளே ஏர்ன் பண்ண இன்கம் தான் எனக்கு இப்போ வந்திருக்கு. அதனுடைய ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் கிளிக் ஃபார் த லாஸ்ட் 10 டிரான்சாக்ஷன். இதில் பாருங்கள், நமக்கு வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ நெஃப்ட்டுன்னு போட்டு நெஃப்ட் குளோபல் ரெமிட்டன்ஸ் பேமெண்ட் வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் அப்படிங்கிறதுனால குளோபல் ரெமிட்டன்ஸ்ன்றது தான் வந்திருக்கு. ஸோ நேற்று அக்டோபர் 12th அன்னைக்கு $890 அதனுடைய இந்தியன் ருப்பி வேல்யூ வந்து 63,690 rupees வந்து நம்ம விட்ரால் பண்ணோம். அதனுடைய பேமெண்ட் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு அக்டோபர் 13th அன்னைக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்க்ரூசஸ் வந்து ஒரு அமேசிங் கம்பெனி. நீங்கள் விட்ரால் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்க்ரூசஸோட பேக் ஆஃபீஸ்லேயே நேற்று வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் டேக் மேக்ஸிமம் அதாவது 4 working daysலேருந்து 6 working days 6 நாள்லேருந்து 4 நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும் எடுத்துக்கும் பேமெண்ட் விட்ரால் வரத்துக்கு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து வந்தது என்னென்னா 12th விட்ரால் பண்ணி 13th வந்துச்சு. 12ஆம் தேதி விட்ரால் கொடுத்து 13ஆம் தேதி நம்மளுக்கு வந்துருச்சு. வித்தின் ஒரு நாள்லேயே நம்மளுக்கு அந்த பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் நம்ம இன்க்ரூசஸுடைய எப்படி நம்ம பேக் ஆஃபீஸ்லேருந்து நம்ம பேங்க்குக்கு பேமெண்ட் விட்ரால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப். ஸோ இதில் இன்க்ரூசஸில் வந்து நீங்கள் வந்து நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணலாம். அந்த இன்கம் வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த மெத்தடை தான் பார்த்தோம். ஸோ மேற்கொண்டு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். என் பேர் விஷ்ணு, இன்க்ரூசஸ் சீனியர் மார்க்கெட்டிங் டைரக்டர். ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண இன்க்ரூசஸ் டாலர்ஸை எப்படி பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து தேங்க்யூ. ஐ எம் விஷ்ணு.